Fabulous morning dear students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா morals in daily life இருக்கு பாத்தீங்களா அந்த சப்ஜெக்ட்ல ஆல்ரெடி நம்ம கிருஷ்ணன் and the kite அப்படிங்கற லெசன் நம்ம பார்த்திருக்கோம். அதோட பேக் எக்சர்சைஸ் இருக்கு பாத்தீங்களா புக்ல இருக்க பேக் எக்சர்சைஸும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நோட்ல இருக்க எக்சர்சைஸ் எல்லாமே பார்க்க போறோம். என்னென்ன நோட் எக்சர்சைஸ்லாம் நம்ம யூசுவலா பார்ப்போம்? டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்ப்போம், fill in the blanks பார்ப்போம், question answers பார்ப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் கிருஷ்ணன் and the kite அப்படிங்கற லெசனுக்கும் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் dictation words நம்ம பார்க்க போறோம். First dictation word Saturday. Saturday அப்படின்றது ஆல்ரெடி நம்ம அந்த லெசன்ல பார்த்திருக்க ஒரு வேர்ட். ஓகேவா? சாட்டர்டே அப்படினா one of the days. ஓகேவா? சோ ஒரு வீக்குக்கு எவ்வளவு டேஸ் இருக்கு? எத்தனை டேஸ் இருக்கு? 7 டேஸ் இருக்கு. ஓகேவா? அதுல லாஸ்ட் டே தான் சாட்டர்டே. சனிக்கிழமைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். நெக்ஸ்ட் ஒன் 5 o'clock. 5 o'clock அப்படின்றது ஒரு டைமை நம்ம வந்து சொல்கிறப்போ நம்ம சொல்கிற விஷயம். சரிங்களா? 5 o'clock. ஓகே. நெக்ஸ்ட் loaves of bread. loaves of bread. loaves அப்படின்னா என்ன அர்த்தம்? loaves அப்படின்னா பர்டிகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒன் பீஸ் ஆஃப் பிரெட்டை தான் நம்ம வந்து loaves அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெஷர் பண்ணுற அளவு இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து பால் வாங்குகிறோம் அப்படின்னா அதை லிட்டரில் வாங்குவோம். இதே அரிசி வாங்குகிறோம் அப்படின்னா அதை கிலோகிராமில் வாங்குவோம். இதே வெத்தலை வாங்கினா வெத்தலை என்ன சொல்லுவாங்க? இத்தனை கிலோ வெத்தலை அப்படின்னு சொல்லுவாங்களா? கவுளி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கவுளி வெத்தலை கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ வளையல் வாங்கினா என்ன சொல்லுவோம்? டசனில் சொல்லுவோம். ஓகேவா? 1 டசன் வேணும். வாழைப்பழம் வாங்கினா அதே மாதிரி 1 டசன் வாழைப்பழம், 2 டசன் வாழைப்பழம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் loaves of bread. நெக்ஸ்ட் 5 rupees note. 5 rupees note. இப்போல்லாம் 5 rupees நோட்லாம் பார்க்க முடியுதா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதெல்லாம் இப்போ என்னாச்சு? செல்லாத நோட்டாக போயிடுச்சு 5 rupees நோட்டெல்லாம். ஓகே. bring the change back. bring the change back அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். சரிங்களா? மம்மி என்ன சொல்லிவிட்டாங்க கிருஷ்ணன் கிட்ட? 5 rupees நோட்டை கொடுத்து அதை நீ வந்து பிரெட் வாங்கிட்டு மீதி இருக்க சேஞ்சை பத்திரமா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. bring அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சேஞ்ச் அப்படின்னா சில்லறை, பேக் அப்படின்னா மறுபடியும் எடுத்துகிட்டு வருது. சரிங்களா? bring the change back. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் Saturday. First one என்னப்பா? Saturday. Second one 5 o'clock. Third one loaves of bread. Fourth one 5 rupees note. Fifth one bring the change back. Bring the change back. Okay. Next shirt pocket. Shirt pocket. Okay. Roadside. roadside na என்ன அர்த்தம்? ரோடு ஓரமா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒயிட் கைட். ஒயிட் கைட்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்டோரியை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஜஸ்ட் அப்படியே ரீகால் பண்ணிகிட்டே வரணும். நம்ம ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா? என்ன ஸ்டோரி பார்த்தோம்? கிருஷ்ணனோட அம்மா வந்து 5 rupees நோட்டு கொடுத்து என்ன பண்ண சொன்னாங்க? பிரெட் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணான்? அவன் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிட்டே அந்த 5 rupees நோட்டை எங்கே போட்டுட்டான்? ஒரு முள் மரத்தில் கொண்டு போட்டுட்டான். ஸோ முள்ளில் விழுந்தால் என்ன ஆகும்? நோட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, முள்ளில் பட்டால் கிழிச்சிரும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி கிழிஞ்சிருச்சு. ஓகேவா? ஒயிட் கைட். ஒயிட் கைட் அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு வேர்டு ஞாபகம் வந்துடணும். என்ன வேர்டு ஞாபகம் வந்துடணும்? மேக்னிஃபிஷன்ட். மேக்னிஃபிஷன்னா என்ன மீனிங்? எக்ஸ்ட்ரீம்லி அடாரபிள் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ வந்து ஒயிட் கைட் பார்க்க எப்படி இருந்துச்சு? மேக்னிஃபிஷண்ட்டாக இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு மேக்னிஃபிஷன் பேர்டு. மேக்னிஃபிஷன் பேர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கைட்டு பார்க்குறதுக்கு மேக்னிஃபிஷன் பேர்ட் மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான பறவை மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்கை என்ன கலரில் இருக்கும்? ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ ப்ளூ கலரில் இருக்க ஸ்கையில் ஒயிட் கலரில் கைட் மட்டும் பறந்துட்டு இருந்துச்சுன்னா பார்க்க எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான் மேக்னிஃபிஷன்ட். மேக்னிஃபிஷன்ட்னா எக்ஸ்ட்ரீம்லி அடாரபிள் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. மேக்னிஃபிஷன் பேர்டு. நெக்ஸ்ட்டு ப்ளூ ஸ்கை. ப்ளூ ஸ்கை அப்படின்னா வானம் என்ன கலரில் இருக்குது? ப்ளூ கலரில் இருக்குது. நீல வானம்னு தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். ஃபர்ஸ்ட் ஒன் ஷர்ட் பாக்கெட். செகண்ட் ஒன் ரோட் சைட். தேர்ட் ஒன் ஒயிட் கைட். மேக்னிஃபிஷன் பேர்டு. ப்ளூ ஸ்கை. நெக்ஸ்ட் எக்ஸ்பர்ட் கைட் ஃப்ளையர்ஸ். எக்ஸ்பர்ட் கைட் ஃப்ளையர்ஸ்னால் என்ன அர்த்தம்? பட்டம் விடுறதுல பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது. ஓகே. ஆப்போசிட். ஆப்போசிட் அப்படின்னா எதிர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? காற்று எந்த பக்கம் அடிச்சுட்டு இருந்துச்சு? ஆப்போசிட் டிரெக்ஷனில் வந்து அடிச்சுட்டு இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் டிரெக்ஷன். டிரெக்ஷன் ஒரு டைரக்ஷன் எது வேணால் சொல்லிக்கலாம். சரிங்களா?
நம்ம நியூஸ் பேப்பர்லாம் படிப்போம் இல்லைங்களா? இப்போ வீட்டுக்கு வந்தாவே டேடி என்ன சொல்லுவாங்க, நியூஸ் போடு, நியூஸ் சேனலை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நியூஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, NEWS, அது 4மே டிரெக்ஷன்ஸ் தான். என் அப்படின்றது நார்த் டிரெக்ஷனை டினோட் பண்ணுது, இ அப்படின்றது ஈஸ்ட் டிரெக்ஷனை டினோட் பண்ணுது, டபிள்யூன்றது வெஸ்ட் டிரெக்ஷனை டினோட் பண்ணுது, அண்ட் தென் லாஸ்ட் ஒன் எஸ் அப்படின்றது சவுத் டிரெக்ஷன். ஸோ டோட்டலி 4 டிரெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் NEWS நியூஸ் அப்படின்றது இந்த 4 டிரெக்ஷனுமே சேர்ந்தது தான் நியூஸ் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அப்போ நியூஸ்க்கு ஏன் வந்து இந்த 4 டிரெக்ஷனையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க? யோசிச்சிருக்கீங்களா? ஏன் வந்து நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து எல்லாமே சேர்த்து நியூஸ்னு ஒரு வேர்டை கம்பைன் பண்ணி அந்த வேர்டையே அந்த வேர்டு மூலமாக நம்ம ஏன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா எல்லா டிரெக்ஷன்ஸ்லையும் இருந்து வர நியூஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரே இடத்துல உட்காந்து படிக்க முடியும். அது வந்து பேப்பராகவோ இல்லைனா வந்து டிவி விஷுவலாகவோ நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? நம்ம இங்கே உட்காந்துட்டு யூஎஸில் யார் பிரசிடென்ட் ஆனான்னு பார்க்க முடியும், வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியும், கேரளாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இப்படி எல்லா டிரெக்ஷனில் இருக்கிறதையும் ஒரே இடத்துல உட்காந்து பார்க்க முடியுது இல்லைங்களா? அதனால தான் நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரோல் அப் த ட்வைன். ட்வைன் அப்படின்னா அந்த நூல் கயிறு இருக்குது பார்த்தீங்களா, பட்டம் விடுற கயிறு, பட்டம் விடுற அந்த மாஞ்சா நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரோல் அப் அப்படின்னா சுற்றுறது. ஓகே. தான்ஸ். தான்ஸ்னா முள். தான்னா என்ன? தான்னா முள், தான்ஸ்னா முட்கள் அப்படின்னு அர்த்தம். அட்டம்ப்ட்ஸ். அட்டம்ப்ட்ஸ்னா முயற்சி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நான் 10 அட்டம்ப்ட் பண்ணி என்ன பண்ணேன், ஒரு விஷயத்தில் நான் சக்ஸஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, உங்கள் அம்மா வந்து புக்கை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற ஒரு ஷெல்ஃபில் வச்சுருக்காங்க. நேராக உங்களுக்கு போகிறீங்க, கையை தூக்குனா எட்டலை, என்ன பண்ணுவீங்க, எக்கி தான் எடுப்பீங்க. அப்போது ஃபஸ்ட்டு டைம் எக்குனோடனே எடுத்துட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, 10 தடவை எக்கி தான் அந்த புக்கை எடுப்பீங்க. அப்போது அதுதான் அட்டம்ப்ட்ஸ். சரிங்களா? ஓகே. எக்ஸ்பர்ட் கைட் ஃப்ளையர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னப்பா, எக்ஸ்பர்ட் கைட் ஃப்ளையர்ஸ். செகண்ட் ஒன் ஆப்போசிட். தேர்ட் ஒன் டைரக்ஷன்ஸ். ரோல் அப் த ட்வைன். ரோல் அப் த ட்வைன். தான்ஸ். அட்டம்ப்ட்ஸ். ஓகே. வெயின் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், VAIN. VEIN அப்படின்றது நரம்பு அப்படின்னு அர்த்தம். வெயின் அப்படின்னா நரம்புன்னு அர்த்தம். இதே வெயின் VAIN அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ எவ்வளோ அட்டம் பண்ணாலும் என்ன ஆகிடுச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சு. அந்த 5 ரூபீஸ் நோட்டை என்ன பண்ண முடியல, அந்த மேலே அந்த முள் மரத்துலேருந்து நம்மளால் எடுக்க முடியல. சரிங்களா? நம்மளால் இல்லை, இந்த பசங்களால் எடுக்க முடியல, கிருஷ்ணனால் எடுக்க முடியல இல்லைங்களா? அதுதான். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்மால் வாய்ஸ். ஸ்மால் வாய்ஸ் அப்படின்றது என்னப்பா, ஸ்மால் வாய்ஸ் அப்படின்றது நமக்குள்ளே கேட்கும் இல்லைங்களா? நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப அமைதியாக இருக்க இடத்துல கத்திகிட்டே போகிறோம் அப்படின்னா நம்ம மனசு என்ன சொல்லும், அமைதியாக, ஏன் கத்துற, கத்தாது அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா உங்ககிட்ட வந்து. ஸோ அதுதான் என்னது, ஸ்மால் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அட்வைஸ். நெக்ஸ்ட் என்னப்பா, அட்வைஸ், அறிவுரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம், அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, நீங்கள் ஏன் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அட்வைஸ் யாராவது பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை லிசன் பண்ணி கேட்கணும். ஸோ நம்மளுடைய நல்லதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எல்லா டிக்டேஷன் வேர்ட்ஸையும் நம்ம ஜஸ்ட்டு ரீகால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சாட்டர்டே. ஃபர்ஸ்ட் என்னப்பா, சாட்டர்டே. செகண்ட் ஒன் 5 o'clock. ஸோ இப்போ டிக்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கூலில் நீங்கள் எழுதுகிற மாதிரியே அழகாக ஒரு நோட்டு ஃபாலோ பண்ணி அதில் எல்லா டிக்டேஷன் வேர்ட்ஸையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? எழுதி வச்சுட்டு அதை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சாட்டர்டே. செகண்ட் ஒன் 5 o'clock. Loaves of bread. 5 rupees note. Bring the change back. Shirt pocket. Roadside. White kite. Magnificent bird. Blue sky. Expert kite flyers. Expert kite flyers. Opposite. Direction. Roll up the twine. Roll up the twine. Twine அப்படின்னா அந்த நூல். சரிங்களா? பால் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த நூல், பட்டமிடுற நூல். நெக்ஸ்ட்டு தான்ஸ். அட்டம்ப்ட்ஸ். வெயின். ஸ்மால் வாய்ஸ். அட்வைஸ். ஓகே. ஸோ டிக்டேஷன் வேர்ட்ஸ் இதோடு முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா fill in the blanks பார்க்க போகிறோம்.
நெக்ஸ்ட் என்னப்பா பார்க்க போகிறோம்? fill in the blanks வந்து பார்க்க போகிறோம். First one, he went to buy 2 loaves of bread. He went to buy 2 loaves of bread. இதுதான் ஆன்சர். சரிங்களா? he went to buy 2 loaves of bread. அவன் என்ன வாங்க போனா? he அப்படின்றது கிருஷ்ணன் என்ன வாங்க போனா? bread வந்து வாங்க போனா. ஸோ இப்போ அந்த இடத்துல நீங்கள் loaves அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, the bakery was not far away. பேக்கரி வந்து ரொம்ப தூரத்தில் இருந்துச்சா? இல்லை, பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஓகேவா? the bakery was not far away. ஓகே, away அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, the kite looked like a magnificent bird. The kite looked like a magnificent bird. The kite வந்து வானத்தில் பறக்கிறச்சு எப்படி இருந்துச்சு? ப்ளூ கலரில் கவர் ஆகியிருக்க ஒரு ஸ்கை இருக்குது. அந்த ஸ்கையில் அழகாக ஒரு பேர்ட் ஆட்டம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? கைட் வந்து பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ மேக்னிஃபிஷன்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். ஸோ இப்போ வந்து உங்கள் அக்காவோ தங்கச்சியோ இல்லை மம்மியோ என்ன பண்ணியிருக்காங்க? ட்ரெஸ் அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்போது உடனே போய் என்ன பண்ணக்கூடாது? பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அடோரபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடோரபிள் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ரிட்டியாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிறத நம்ம அடோரபிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? the kite looked like a magnificent bird. ஓகே, நெக்ஸ்ட்டு, roll up the twine. நெக்ஸ்ட் என்னப்பா? roll up the twine. ஓகே, roll up the twine. twine அப்படின்றது தான் இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட்டு, the 5 rupee note sailed away on the wind. sailing அப்படின்னா லெசன் எடுக்கிறப்ப நம்ம பார்த்துருக்கோம். sailing அப்படின்னா பயணம் போகிறது தான் sailing அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாக்டாக போட்டில் போகிறது தான் sailing அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த 5 rupees நோட் என்ன பண்ணுச்சு? பறந்து போயிருச்சு. எதில் பறந்து போச்சு? பயங்கரமாக காற்று அடிச்சனால, ஆப்போசிட் டிரெக்ஷனில் காற்று பயங்கரமாக அடிச்சனால கிருஷ்ணனோட பாக்கெட்டில் இருந்த 5 rupees நோட்டு பறந்து போயிருச்சு. சரிங்களா? ஓகே, he went to buy 2 loaves of bread. loaves அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அழகாக ஷேப் பண்ண பீஸா இருக்க ப்ரெட்டை தான் நம்ம loaves அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ loaves அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து the bakery was not far away. away அப்படின்னா இதிலிருந்து away from your home, உங்கள் வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? உங்கள் வீட்டிலேருந்து தூரமாக அப்படின்றது தான் away அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the kite looked like a magnificent bird. magnificent அப்படின்னா extremely adorable. ஓகே, roll up the twine. roll up the twine அப்படின்னா அந்த நூலை என்ன பண்ணணும்? சுற்றணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? the 5 rupee note sailed away on the wind. the 5 rupee note sailed away on the wind அப்படின்னா காற்றுல என்ன ஆகிடுச்சு? பறந்து போயிடுச்சு. இந்த sail அப்படின்றத ஏன் மேம் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்லலாம் அழகாக சொல்லுவோம் இல்லைங்களா? தமிழில் ஒரு வேர்டு இருக்குது. என்ன வேர்டு அப்படின்னா இலக்கணத்தில் உவமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உவமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நேச்சுரலாக இருக்கிற நேச்சரில் இருக்க ஒரு பொருளையும் உயிருள்ள ஒரு பொருளையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சொல்கிறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், கயல்விழி அப்படின்னு சொல்லுவாங்க. கயல் அப்படின்றது என்னது? மீன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மீன் போன்ற அழகான கண்ணை உடைய பெண்ணை தான் என்னன்னு சொல்லுவாங்க? கயல்விழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கயல்விழி அப்படின்னா மீன் மாதிரி அழகாக கண் இருக்கும் அவங்களுக்கு, அதனால தான் கயல்விழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மதிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதிமுகம்னா என்ன அர்த்தம்? மதி அப்படின்னா ஒரு மீனிங் அறிவுன்னு அர்த்தம். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா நிலா. அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும்? மூன் மாதிரி பிரைட்டாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் மதிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே தான் உவமை. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ வந்து எக்ஸாக்டாக அது பறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லாமல் இந்த இடத்துல செயிலிங் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேப்பா. ஓகே, நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், fill in the blanks பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம். யாரோட ஸ்டோரி அப்படின்னா டீனு அண்ட் ரீத்துவோட ஸ்டோரி. ஓகேவா? டீனு அண்ட் ரீத்துவோட ஸ்டோரி. சரிங்களா? ஸோ டீனு ரீத்து 2 பேருமே என்னென்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க வந்து எல்கேஜியிலேருந்து ஒன்றா படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. அவங்க எல்லாமே இப்போ என்ன கிளாஸ் படிச்சுட்ருக்காங்க? 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்க குழந்தை. சரியா? அவங்க 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க. அவங்களோட பேர் என்ன? டீனு அண்ட் தென் ரீத்து. டீனு ரீத்துவும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஒரே ஸ்கூலில் தான் படிப்பாங்க. ஈவினிங் போகிறச்ச ஒன்றா தான் போவாங்க. ஸ்கூலுக்கு வரப்போ ஒன்றா தான் வருவாங்க. எங்கே போனாலும் 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க. சரிங்களா? அவ்வளோ திக்கான ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கும் அதே மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்? என் ஃப்ரெண்டை விட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன். என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறானோ அதை தான் நான் கேட்பேன். என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாலோ அதை தான் நான் கேட்பேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி டீனு அண்ட் ரீத்து 2 பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு.
சரிங்களா. அவங்க 2 பேரும் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகிறப்போ டீனு வந்து ரொம்ப அமைதியான குழந்தை. ஆனால் ரீத்து எப்படி இருப்பா, பயங்கர அட்டகாசம் பண்ணுவாள். ஓகேவா. அவளும் நல்ல குழந்தை தான், ஆனால் பயங்கர சுட்டியாக இருப்பாள் ரீத்து. சரிங்களா. ஸோ ரீத்து என்ன பண்ணியிருக்கா, எப்போவுமே வந்து ரொம்ப சுட்டியாக இருப்பாள், ஆனால் வந்து நல்ல குழந்தை. சரிங்களா. ஸ்கூலில் வந்து மேம் ஏதாவது கொஷின் கேட்டால், கிளாஸில் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் 49 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் ரீத்து என்ன பண்ணுவாள், வாயை திறந்து எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுவாள், கரெக்டாக பேசுவாள், எல்லாமே கரெக்டாக பண்ணுவாள். ஆனால் அவள் ரொம்ப நாட்டியாகவும் இருப்பாள். ஆனால் மீனு எந்த மாதிரி குழந்தை, டீனு ரொம்ப அமைதியான குழந்தை, எதுக்குமே பதிலே பேசாது. ஆனால் என்ன பண்ணும், நல்லா படிக்கும். சரிங்களா. அவங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா, அவங்க கிளாஸ்க்கு திடீர்னு வந்து இன்னொரு கேர்ள் வந்து வரா. ஓகேவா. இன்னொரு கேர்ள் வரா. அவளுடைய நேம் என்ன அப்படின்னா, அவளுடைய பேர் வந்து ஸ்வேதா. சரிங்களா. ஸ்வேதா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து புதுசாக அவங்க கிளாஸுக்கு வந்து வரா. அவங்க கிளாஸ்க்கு வந்த உடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்த உடனே அவளுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருச்சு, டீனுவையும் ரீத்துவையும் தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. சரின்னா அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். சரிங்களா. ஸோ டீனு தான் ரொம்ப அமைதியான பொண்ணு இல்லையா, அவள் வந்து யாருக்கிட்டையுமே பேச மாட்டாள். ஸோ அவள் ரீத்துகிட்ட மட்டும்தான் பேசுவாள். ஸோ வந்து ரீத்து வந்து ரொம்ப நாட்டி. ஸோ என்ன பண்ணா, ஸ்வேதாட்ட ரொம்ப பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க 2 பேருமே. சரிங்களா. ஸ்வேதா வந்த உடனே ரீத்து வந்து டீனுகிட்ட பேசவே இல்லை. என்ன பண்ணவே இல்லை, அவள் பேசவே கிடையாது. ஸோ வந்து 2 பேரும் ஸ்வேதாவும் ரீத்துவும் தான் 2 பேரும் சேர்ந்து போய் விளையாடுறாங்க. அவங்க தான் எங்கே போனாலும் ஒன்றா போகிறாங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, மேம் ஏதாவது ஒர்க் கொடுத்தாலோ இல்லை டீச்சர்ஸ் ஏதாவது ஒர்க் கொடுத்தாலோ அவங்க 2 பேரும் தான் ஒன்றா பண்ணுறாங்க. அதே மாதிரி விளையாடுறதுனால 2 பேரும் சேர்ந்து தான் விளையாடுறாங்க. அதே மாதிரி சாப்பிட்றதும் 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிட்றாங்க. அப்போ டீனு பாவம் இல்லைங்களா, அதனால் அவள் என்ன பண்ணுறா, ஃபீல் பண்ணி அவங்க வீட்டுக்கு அழுதுகிட்டே போகிறா. அழுதுகிட்டே போனோன்னா அம்மா கேட்பாங்களா இல்லையா, அழுதுகிட்டே வந்தால் ஏன் அழுதுகிட்டே வரேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. அதே மாதிரியே டீனுவோட அம்மாவும் கேட்குறாங்க. அப்போ அவள் என்ன சொல்கிறா, ரீத்து வந்து என் கூட இவ்வளோ நாளாக ஃப்ரெண்டாக இருந்தா, இப்போ புதுசாக ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு வந்தவும் என்ன பண்ணிட்டான், என்கிட்ட வந்து பேசுகிறதே இல்லை, என் கூட வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறதே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டா. இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. ஒரு ஃப்ரெண்டு இருப்பா, ஒரு ஃப்ரெண்டு பேசலாம், என்ன பண்ணுவீங்க, என் ஃப்ரெண்டு என் கூட பேசவே மாட்டா அப்படின்னு சொல்லி அழுவோம் இல்லைங்களா. அப்போது என்ன பண்ணணும், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் போய் அம்மா கிட்ட போய் சொல்லணும். சரிங்களா. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக போய் அம்மா கிட்ட பேசணும். அம்மா தான் என்னது, நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னென்னா அம்மா தான். சரிங்களா. அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், போய் நம்மளுடைய விஷயத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். இன்றைக்கி வந்து கிளாஸில் வந்து நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட்டு போய் அம்மாட்ட தான் ஷேர் பண்ணணும். இல்லை மேம் வந்து திட்டினாங்க அப்படின்னாலும் எதுக்குன்னு உங்களை திட்டினாங்க அப்படின்னு கண்டிப்பாக ரீசனோடு தான் திட்டியிருப்பாங்க. ரீசன் இல்லாமல் வந்து மேம் யாரையும் திட்டவும் மாட்டாங்க, அடிக்கவும் மாட்டாங்க. திட்டினாங்க அப்படின்னா நான் இந்த தப்பு பண்ணேன், அதனால் மேம் என்னை திட்டினாங்க அப்படின்னு அம்மா கிட்ட ஓப்பனாக சொல்லணும். சரிங்களா. டீனு எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா, போய் என்ன பண்ணிட்டா, அம்மாட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டா. உடனே அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ரீத்து வந்து உன்னோட ஃப்ரெண்டாக இருந்தா இல்லையா, அவள் என்ன பண்ணுவாள், அவளும் உன்னோட ஃப்ரெண்டு தான். அவள் கூட பேசுகிற ஸ்வேதா கூட பேசுகிறனால ரீத்து வந்து உன்னோட ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு கிடையாது, அவளும் உன்னோட ஃப்ரெண்டு தான். நீ என்ன பண்ணு, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாமே பேசி விளையாடு. சரிங்களா. ஸோ எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தரையே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அம்மா வந்து சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா, அடுத்த நாள்லேருந்து டீனு அம்மா சொல்கிறத கேட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவள் வந்து ரீத்துவை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிட்டாங்க. ஓகேவா. இவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தோன்னா ரீத்து என்ன பண்ணிட்டா, மறுபடியும் வந்து டீனு கூடயே ஜாயின் பண்ணிட்டா. ஸோ இப்போ அவங்க வந்து கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க 50 ஸ்டூடெண்ட்ஸுமே எப்படி இருந்திருக்காங்க, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. சரிங்களா. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கணும். 2 விஷயம் கற்றுக்கணும். ஒன்று, என் ஃப்ரெண்டு பேசலைன்னு அழக்கூடாது, என் ஃப்ரெண்டு என் கூட என்ன பண்ணல, கூட இருக்க மாட்டான்னு நம்ம வந்து எப்போவுமே ஒருத்தரோட டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. சரிங்களா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த விஷயமா இருந்தாலும் சரி வீட்டில் அம்மா கிட்ட ஓப்பனாக நம்ம ஷேர் பண்ணி பேசணும். சரிங்களா. ஓகே, இதுதான் இந்த ஸ்டோரி. ஓகேவாப்பா. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் பார்க்கலாம்ப்பா. ஸோ இந்த லெசனில் நம்ம டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், ஃபில்லப்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் அட்வைஸ் டிட் மம்மி கிவ் கிருஷ்ணன்? வாட் அட்வைஸ் டிட் மம்மி கிவ் கிருஷ்ணன்? கிருஷ்ணனுக்கு அம்மா என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க, வீட்டை விட்டு கிளம்புறச்ச என்ன சொன்னாங்க, கிருஷ்ணன்ஸ் மதர் அட்வைஸ்டு ஹிம் நாட் டு ப்ளே வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணன்ஸ் மதர் அட்வைஸ்டு ஹிம் நாட் டு ப்ளே வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ கிருஷ்ணனோட அம்மா என்ன சொன்னாங்க, நீ போகிற வழியில் உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க கூட விளையாடக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லையா, அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க. ஆனால் கிருஷ்ணன் அதை கேட்கவே இல்லை. சரிங்களா. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் அட்வைஸ் டிட் மம்மி கிவ்
Krishnan. Krishnan's mother advised him not to play with his friends. Okay. Next is second question. What did Krishnan do? What did Krishnan do? Krishnan enna pannana? Krishnan refused to play with his friends at first. Then he joined them. First என்ன பண்ணவே இல்லை கிருஷ்ணன், அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணவே இல்லை. ரெஃப்யூஸ்ட் அப்படின்னா மறுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டாங்க இல்லையா, ராகவன் கூப்பிட்டான் விளையாட, ரமேஷ் கூப்பிட்டான் இல்லையா. ஸோ என்ன பண்ணான் கிருஷ்ணன், நான் வந்து விளையாடலை, நான் வந்து உங்கள் கூட வரமாட்டேன். மம்மி என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக என்னை வந்து கடைக்கு போய் ப்ரெட்டு தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. கிருஷ்ணன் ரெஃப்யூஸ் அப்படின்னா மறுக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா, இது பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ரெஃப்யூஸ்டு. கிருஷ்ணன் ரெஃப்யூஸ்டு டு ப்ளே வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஃபர்ஸ்ட்டு அவங்க கூப்பிடுறச்ச நான் வந்து வரல அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், தென் ஹீ ஜாயின்டு தெம், அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிட்டான். வாட் டிட் கிருஷ்ணன் டூ? கிருஷ்ணன் ரெஃப்யூஸ்டு டு ப்ளே வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஃபர்ஸ்ட், தென் ஹீ ஜாயின்ட் தெம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். வாஸ் கிருஷ்ணன் right in joining his friends? Was Krishnan right in joining his friends? ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஜாயின் பண்ணி விளையாடுறது வந்து தப்பா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க விளையாட, அவன் போய் கிருஷ்ணன் வந்து ஜாயின் பண்ணி விளையாண்டுருக்கான், இது வந்து தப்பா? அப்படின்னா தப்பு தான். ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணணும், விளையாடணுன்னா வீட்டில் வந்து நான் விளையாட போகிறேன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டா தட்ஸ் ஓகே, அப்போது அது கரெக்டு. நீங்கள் என்ன பண்ணவே இல்லை, மம்மி ஒரு ஒர்க் கொடுத்துருக்கப்போ அந்த ஒர்க்கை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கான், கிருஷ்ணன் போய் விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ அப்போ அது என்னது, தப்பு. நோ, இட் வாஸ் ராங். வாஸ் கிருஷ்ணன் ரைட் இன் ஜாயினிங் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்? நோ, இட் வாஸ் ராங். why did the boys feel guilty? ஏன் பாய்ஸ் எல்லாமே கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்க? ஸோ கிருஷ்ணனோட 5 rupees நோட் எங்கே போய் மாட்டிக்கிச்சு, அந்த முள் மரத்தில் போய் மாட்டிக்கிச்சு. பிகாஸ் கிருஷ்ணன் ஹேட் லாஸ்ட் ஹிஸ் மணி அண்ட் பெக்டு தெம். கிருஷ்ணன் என்ன பண்ணான், அவனோட பணம் அந்த 5 rupees வந்து என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே வந்து மணி கேட்டான். அதனால் அந்த பசங்களால் கொடுக்கவும் முடியல. அட் த சேம் டைம் அவங்களால தான் அந்த பணம் வந்து போச்சு அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ த பாய்ஸ் ஃபெல்ட் கில்ட்டி. ஃபெல்ட் அப்படின்றது ஃபீலோட பாஸ்ட் ஃபார்ம். ஃபீல் தெரியும் இல்லைங்களா, FEEL, FEEL, ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ஃபெல்ட் கில்ட்டி. Why did the boys feel guilty? Because Krishnan had lost his money and begged them. So the boys feel guilty. Okay, next. Krishnan lost his 5 rupees note. Was it his fault? Krishnan வந்து 5 rupees note வந்து தொலைச்சிட்டான். ஓகே, தொலைக்கலை, இழந்துட்டான். லாஸ்ட் அப்படின்னா இழந்துறதுன்னு அர்த்தம். வாஸ் இட் இஸ் ஃபால்ட், அது வந்து அவனோட மிஸ்டேக்கா அப்படின்னா எஸ், இட் வாஸ் ஹிஸ் ஃபால்ட். ஆமாம், அது அவனோட மிஸ்டேக். ஏன், அவன் தானே வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போனான். அப்போது யாரோட மிஸ்டேக், கிருஷ்ணனோட மிஸ்டேக். சரிங்களா, ஓகே. இப்போது நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு தடவை ஆன்சர் த ஃபாலோயிங்கை ரிவைஸ் பண்ணிடலாம். வாட் அட்வைஸ் டிட் மம்மி கிவ் கிருஷ்ணன்? மம்மி வந்து கிருஷ்ணனுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? கிருஷ்ணன்ஸ் மதர் அட்வைஸ்டு ஹிம் not to play with his friends. Krishnan's mother advised him not to play with his friends. ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தாங்க. வாட் டிட் கிருஷ்ணன் டூ? கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணான்? கிருஷ்ணன் ரெஃப்யூஸ்டு டு ப்ளே வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸோட விளையாட ஃபர்ஸ்ட்டு மறுத்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? தென் ஹீ ஜாயின்டு தெம், அதுக்கப்புறம் அவன் போய் ஜாயின் பண்ணிட்டான். வாஸ் கிருஷ்ணன் ரைட் இன் ஜாயினிங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்? வாஸ் கிருஷ்ணன் ரைட் இன் ஜாயினிங் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்? அவன் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாயின் பண்ணது வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. நோ, இல்லை, இட் வாஸ் ராங், அது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. why did the boys feel guilty? ஏன் அந்த பசங்க வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்க? பிகாஸ் எப்போலாம் உங்களுக்கு கொஷின் ஒய்யில் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் ஆன்சர் பிகாஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா, ஏன் அப்படின்னு கொஷின் கேட்குறப்போ நம்ம ஏனெனில் அப்படின்னு தான் எழுதணும். சரிங்களா, பிகாஸ் கிருஷ்ணன் had lost his money and begged them, so the boys felt guilty. Okay, next. Krishnan lost his 5 rupees note. Was it his fault? அது அவனுடைய தப்பா அப்படின்னா yes, it was his fault. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம்ப்பா. டிக்டேஷன் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சாட்டர்டே, செகண்ட் ஒன் 5 o'clock, loaves of bread. சொல்ல என்ன பண்ணணும், நீங்களும் அதே மாதிரி சொல்லிகிட்டே வாங்க. நம்ம ஆல்ரெடி 2 times ரிவைஸ் பண்ணிட்டோம், இது 3rd time. சரிங்களா, ஓகே.
5 rupees note. Bring the change back. Shirt pocket. Roadside. White kite. Magnificent bird. Blue sky. Expert kite flyers. Opposite direction. Roll up the twine. Thorns. Attempts. Vain. Small voice. And then advice. Okay, fill in the blank. Fill in the blanks. He went to buy 2 loaves of bread. He went to buy loaves of bread. And the loaves அப்படின்றது தான்ப்பா ஆன்சர். The bakery was not far away. Away அப்படின்றது தான் ஆன்சர். சரிங்களா? Next, the kite looked like a magnificent bird. Magnificent birdum சேர்த்து. சரிங்களா? The kite looked like a magnificent bird. Fourth one, roll up the twine. Roll up the twine. The 5 rupees note sailed away on the wind. The 5 rupees note sailed away on the wind. Underline பண்ணிருக்கிறது எல்லாமே answers. சரிங்களா? Okay. Next, answer the following. Already நம்ம answer the following வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து கிருஷ்ணன் அண்ட் கைட் அப்படின்ற லெசன் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் அதோட டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், fill in the blanks பார்த்துருக்கோம், ஆன்சர் த ஃபாலோயிங் பார்த்துருக்கோம். சரிங்களாப்பா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனியாக ஒரு நோட் போட்டு ஸ்கூலில் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் இருக்கும்போது இது எல்லாத்தையுமே படிக்கணும். சரிங்களா? நிறைய கிளாஸில் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே வந்து சொல்கிறோம், டிக்டேஷன் வேர்ட்ஸ் நம்ம என்ன பர்பஸ்க்காக படிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? மேக்னிஃபிஷன்ட் அப்படின்ற வேர்டு ஏன் படிக்கிறோன்னா அதை உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்குன்றதுக்கு பதிலாக ரொம்ப மேக்னிஃபிஷண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிக்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாமே படிக்கணும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.